இல்லை, இது இந்தியாவினுடைய அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது இல்லையா? இந்தியாவில் கூட்டாட்சி ஒன்றும் கிடையாது, ஒற்றையாட்சி தான் நடக்குது. மேகதாட்டு அணை கட்டக்கூடாது தானே எல்லாருடைய நிலைப்பாடு இது வரைக்கும். ஆமாம். கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு ரெண்டு நிலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? அதுக்குள்ளே இதில் எப்படி ஒரு டிசிஷனுக்கு வந்தாருங்கிறேன். ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ளே 15-20 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உடனே ஒரு அடிப்படையை மாற்றத்தை கொண்டு வருவாரா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தோழர் பே. மணியரசன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். ஆமாம், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கடும் பிரச்சனையாக போயிட்டுருக்கிறது வந்து இந்த மேகதாட்டு பிரச்சனை. காவிரி நதிநீர் சிக்கல் ஏற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இந்த நீர் மேலாண்மை வாரியம், இதையெல்லாம் தாண்டி கர்நாடகா என்ன துணிச்சலில் இந்த மேகதாட்டு அணையை கட்டணும் அப்படின்னு வந்து அது நிற்கிது. அது குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் தோழர். துணிச்சல்னா வந்து இந்திய அரசு கொடுக்குற துணிச்சல் ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல், ஆட்சியில் இருந்த அரசியல் என்பது நமக்கு சாதகமானது என்று கன்னடர்கள் நினைப்பது. இந்த ரெண்டு துணிச்சல்லையும் தான் அவங்க வந்து செய்கிறாங்க. ஏற்கனவே இந்த ரெண்டு துணிச்சலில் தான் இந்த மாதிரியான சட்டவிரோத அணைகள், ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, லட்சுமண தீர்த்தா என்று பல அணைகளை சட்டவிரோதமாக காவேரி நீர்மண்டலத்தில் கட்டியிருக்காங்க. சரி, அது ஒன்றும் யார்கிட்டையும் அனுமதி வாங்கலை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் தடுக்கவும் முடியலை. தமிழ்நாடு அரசினால் தடுக்க முடியலை. அதுக்கு கடுமையான போராட்டம் ஒன்றும் நடத்தலை. எனவே இந்த ஆட்களுடைய துணிச்சல்னால தான் இந்திய அரசு, ரெண்டாவது தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளவங்க, அவங்களுடைய மறைமுக ஆதரவு அல்லது செயலற்ற தன்மை, அந்த ரெண்டு துணிச்சலில் தான் அவங்க செய்கிறாங்க. இல்லை, இது இந்தியாவினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது இல்லையா? இந்தியாவில் கூட்டாட்சி ஒன்றும் கிடையாது, ஒற்றையாட்சி தான் நடக்குது. இந்திக்காரர்கள் ஆட்சி தான் நடக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்திக்காரர்கள் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது. அது வந்து கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. கூட்டாட்சிங்கிறத அவங்க இதுலேயும் சொல்லிக்கலை, கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லலை. இப்போ இதை விட ஒற்றையாட்சின்னு சொல்லிக்கொண்டே பிரிட்டனில் இவங்களுக்கு, ஸ்காட்லாந்துக்கு, அயர்லாந்துக்கெல்லாம் கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க ஃபெடரேஷனே சொல்லலை, யூனிட்டரி ஸ்டேட் தான் சொல்கிறாங்க. இப்போவும் ஒற்றையாட்சி சொல்கிறாங்க. ஆனால் சட்டசபை அமைச்சு ஸ்காட்லாந்துக்கும் மாநில அமைச்சு முதலமைச்சர் பவர்ஸோடு கொடுத்துருக்காங்க. சரி, இந்தியாவில் இருக்கிறத விட. ஆனால் இங்கே கூட்டாட்சி நடக்காது உண்மையிலேயே. அப்படி ஒன்று கான்ஸ்டியூஷனும் சொல்லலை, யாரும் சொல்லலை. இங்கே ஒரு வகையான ஒற்றையாட்சி. ப்ரொஃபஸர் KC வியர் இதை பற்றி, இந்த உலகத்தில் உள்ள கூட்டாட்சிகளை பற்றி ஆய்வு செய்த ஒரு அறிஞர் அவர். சரி, அவர் இந்தியன் கூட்டாட்சியை பற்றி ஆய்வு செய்யும்போது இது கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒற்றையாட்சின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னுடைய புத்தகங்களையும் எழுதியிருக்கேன். இது வந்து நான் எழுதுறது இது மாப்பூசி சட்டசபையிலே பேசிட்டார். சரி, மாப்பூசி சட்ட மேலவையிலே பேசியிருக்காரு. அந்த கருணாநிதி கொண்டு வந்தார், ஒரு பாசாங்குக்காக ஒரு குழு போட்டார்ல, அந்த ராஜமன்னார் குழு. ஆமாம், மாநில உரிமைகள். அப்போ மேலவையில் மாப்பூசி வெளுத்து வாங்குவார், இந்தியாவில் வந்து கூட்டாட்சி எல்லாம் கிடையாது. ப்ரொஃபஸர் KC வியர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது மேற்கொள்ள அவர் தான் சொல்லுவார். அதனால் இது இங்கே கூட்டாட்சி கிடையாது இந்தியாவில். இல்லை, இப்போ பொதுவாக வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு எங்கே சொல்கிறாங்கங்கிறேன். இந்தியா கான்ஸ்டியூஷன் தட் இஸ் பாரத் ஷல் பி ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ் மீன்ஸ் வாட்? அரசுகள். ஆமாம், அரசுகளுடைய ஒன்றியம். ஆமாம், அதில் இங்கே இனத்துக்கோ கூட்டாட்சிக்கோ எங்கன்னா பொருள் இருக்குதுல்ல. ஓஹோ, ஃபெடரேஷனுங்கிறதே சொல்லலையே. ஃபெடரேஷன் சொன்னாக்க நாக்கு வெந்து போயிருமாச்சு இல்லை, கான்ஸ்டியூஷன் எழுதினவங்களுக்கு. ஓஹோ, அவங்க பேனா ஒடிஞ்சு போயிடும், சொன்னால் நம்ம நாக்கு வெந்து போயிடும். ஃபெடரேஷனுங்கிற சொல்லே பயன்படுத்தலையே அவங்கெல்லாம். இத்தனைக்கும் அம்பேத்கர் வந்து ஃபெடரேஷனை பற்றி சிறப்பாக படித்த ஒரு சிக்காகோவில் போய். ஓஹோ, கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் ஸ்டேட்ஸை பற்றி நிறையா தனி சப்ஜெக்டாக படிச்சிருக்காரு.
யாரும் அது மாதிரி ஒன்றும் சொல்லலையே. ஃபெடரேஷன் அவங்க சொல்லவே இல்லையே. ஃபெடரேஷனாக இருக்கணும்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசுனவங்க இருக்காங்க. அது ரெக்கார்டில் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக அவங்க அதை ஏற்றுக்கலை. ஒற்றையாட்சி தான் அவங்க. மொழி வழி மாநிலம் பிரிக்கவே மறுத்தார் பண்டித நேரு. எப்பொழுது மறுத்தார்? கான்ஸ்டியூஷன் வந்த பிறகே மறுத்தார். 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் வருது, புதிய கான்ஸ்டியூஷன். அப்பவும் மொழி வழி மாநிலம் பிரிக்கலை. சரி. மொழி வழி மாநிலம் கோர்றது மறுத்தார். அது அந்த நபர் பண்டித நேருங்கிறவர் மறுத்தார். கடைசியில் அவரை கல்லோட்டு இருந்தாங்க பம்பாயில். இங்கே வந்து ஒரு நம்ம ஆந்திராக்காரர் உண்ணாவிரதம் வந்து இறந்து போனார். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் வந்து இறந்து போனார். ஆந்திராவில் முழு அடைப்பு நடத்தினாங்க. துப்பாக்கி சூடு படுகொலைகள் நடந்து கடைசியில் 1953 முதன்னு இந்த இந்திய ஏகாதிபத்தியம் உருவான பிறகு, அதாவது இங்கிலீஷ் ஏகாதிபத்தியம் மறைஞ்சு 47 இந்திய ஏகாதிபத்தியம் உருவான போது, இந்திய ஏகாதிபத்தியம் உருவான பொழுது 53 முதன்னு மொழி வழி மாநிலம் பிரிக்கிறாங்க. ஒரு ஆந்திரா தான். அதுக்கப்புறம் அங்கங்கே போராட்டம், எல்லா மாநிலங்கள்லேயும் போராட்டம் வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. 1956 தான் கொண்டு வர்றாங்க. சரி. மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வர்றாங்க. சரி. அதனால் அவங்க கூட்டாட்சின்லாம் அவங்க சொல்ல, நம்மளாக சொல்லிக்கிறது அப்படி. அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் வந்து அமைச்சிருக்கிறதோட நோக்கம் மாநிலங்களுக்கிடையே நீர் சிக்கல்கள் உருவாகக்கூடாது, அதனால் இந்தியாவினுடைய ஒற்றுமையோ அல்லது மாநிலங்களுக்குள்ள மோதல்கள் உருவாகக்கூடாதுங்கிறது தானே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது காவேரி மேலாண்மை ஆணையம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது. இந்திய அரசு வந்து காவேரி தீர்ப்பாயம்னு ஒன்று உண்டாக்குச்சு. அது பிபி சிங் இருக்கும்போது உருவாக்குனார். சரி. இந்த ஆட்கள் இருந்தாலும் உருவாக்கிப்பான்னு சொல்ல முடியாது. பிபி சிங் இருக்கும்போது 90 நினைக்கிறேன் அதை உருவாக்குனாங்க. அவங்க வந்து 91 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. சரி. அதை செயல்படுத்தலை. இந்திய அரசு செயல்படுத்தவே இல்லை, மறுத்துருச்சு, செயல்படுத்தவே இல்லை இடைக்கால தீர்ப்பு. அதன்படி 205 டிஎம்சி கர்நாடகா நமக்கு தனி தரணும்னு கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப குறைச்சி தான் அது. அது அப்புறம் கடைசி வரலும் செயல்படுத்தலை. அப்புறம் இடைக்கால தீர்ப்பெல்லாம் செயல்படுத்த வேண்டியெல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு கர்நாடக இது பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்போ குடியரசுத் தலைவராக ஆர் வெங்கட்ராமன் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணார். இதுபோல் ஒரு ட்ரிபியூனல் மாநிலங்களுக்கு இடையிலான தீர்ப்பு சொன்னாக்க தண்ணீர் பற்றி இடைக்கால தீர்ப்பை செயல்படுத்த மட்டுமா அதுக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்டு குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கருத்து கேட்டார், கான்ஸ்டியூஷனில் உள்ளபடி. சரி. சுப்ரீம் கோர்ட்டில் இறுதி தீர்ப்புக்கு என்ன அதிகாரம் உண்டோ அது இடைக்கால தீர்ப்பு கொண்டு செயல்படுத்தணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி. 91 நவம்பரில் நினைக்கிறேன், 91 நவம்பரில். அது கொடுத்த உடனே கர்நாடகா கலகம் பண்ணி அங்கே உள்ள தமிழர்களை இனப்படுகொலை பண்ணாங்க கன்னடங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. அவங்க 3 லட்சம் பேர்கிட்ட அகதிகளாக வந்தாங்க. இங்கே ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் 2 இடத்துல அகதி முகாம் திறந்தாங்க. கர்நாடகத்தில் தமிழர்கள் அகதியாக வந்தாங்க. அவங்க தமிழனுக்கு தண்ணி கொடு, தமிழ்நாடு தண்ணி கொடுன்னு கேட்கல, ஒன்றும் கேட்கல. இந்த இனத்தை சேர்ந்தவங்கிறதுனால அழிச்சாங்க கன்னடங்க. எப்போவுமே அப்படி செய்வாங்க. அது இடைக்கால தீர்ப்பு செயல்படுத்தலாம்னு இது கோர்ட்டு சொன்னது கெசட்டில் நோட்டிஃபை பண்ணாங்க, அவ்வளோதான். அதை ஒன்றும் செயல்படுத்தலை. புரியுது. அப்போ அவங்க காங்கிரஸ்காரன் தான் அந்த பங்காரப்பான்னு முதல் மந்திரியாக இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து தான் அதை செஞ்சானுங்க. அது மாதிரி இப்போ 2016, 18 எல்லா வருஷங்களும் இப்போ நம்ம கேபிஎன் பேருந்துகளை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பேருந்துகளை எரிச்சாங்க. பல பேர் பலதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 இறுதி தீர்ப்பு வந்தது. அதையும் செயல்படுத்தலை. புரியுது. அது கிடப்பிலே போட்டாங்க. அப்புறம் 2011 இந்தம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து அதை திருப்பி கிளப்பி கோர்ட்டுக்கிட்டு போய் இது பண்ணி அதை செயல்படுத்தணும்னு வந்துச்சு. அதை செயல்படுத்தவே இல்லை. புரியுது. 2011 செயல்படுத்தவே இல்லை, கடைசியில் செயல்படுத்தலை. அதன் பிறகு 2018 தான் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அந்த அவங்க சொன்ன தண்ணி இன்னும் குறைச்சி 192 டிஎம்சி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான். இடைக்கால தீர்ப்பு 205, இறுதி தீர்ப்பு வந்து 192 டிஎம்சி. அதையும் குறைச்சி உச்சநீதிமன்றம் 177.25 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நிறைவேற்றுவதில்லை, எப்பவும் நிறைவேற்றதில்லை. புரியுது. இதுதான் உண்மை உள்ள நிலைமை. அதை கேட்டு உறுதியாக போராடுறதும் இல்லை, அது ஒரு பிரச்சனையாக்கிறதும் இல்லை தமிழ்நாட்டு அரசியலில். திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, கன்னடம் பக்கம்தான் இருக்கும். புரியுது. மறைமுகமாக இருப்பாங்க. இதே போல் இந்தியாவில் வந்து ஒரு நதிநீர் சிக்கல் பிரம்மபுத்திரா நதியில் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒன்றிய அரசு தலையிட்டு அதை தீர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? எல்லா இடத்தையும் தீர்த்துட்டாங்க.
இப்போ நர்மதையில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் இதுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. சரி. அது தீர்த்துருக்காங்க. ம். இப்போ கிருஷ்ணா நதியில் கர்நாடகா, ஆந்திரா, இந்த மகாராஷ்டிரா என்னமோ 2-3 மாநிலங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. சரி. அதை தீர்த்து சால்வ் பண்ணி இது மாதிரி இந்த ஆணையமே அமைச்சிருக்காங்க. சரி. அதுக்கு முன்னாடி பக்ரானங்கள் பிரச்சனை தான் முதல் வந்தது. பக்ரானங்கள் அணை கட்டி புதுசாக கட்டி அது வந்தபோது இந்த வடநாட்டில் உள்ள நதிகள் 2-3 நதிகள் மாநிலங்கள் சேர்ந்தது. அதில் வந்து பக்ரானங்கள் வந்து அவங்க அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரியம்னு ஒன்று போர்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கிட்ட பவர் கொடுத்து ஷட்டரை திறக்கிறது மூடுதலும் அதுதான் அப்படின்னு கொடுத்தாங்க போர்டு. அது மாதிரி தான் இங்கேயும் செய்யணும்னு தீர்ப்பாயம் நமக்கு சொல்லியிருக்கு. சரி. ஆனால் செய்ய முடியாது. அட்டானமஸ் பாடியாக இருந்து அது செய்யணும், தன்னாட்சி அதிகாரம் உள்ளதாக இருக்கணும் அந்த ஒரு தீர்ப்பாயம் அல்லது வாரியம் போர்டு. அப்படி அந்த ரவி வியாஸ் மாதிரி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஓரளவுக்கு அதிகாரம் உள்ளதாக கொடுத்தாங்க. அதை செயல்படுத்தலை. அப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் யாரும் கேட்கல. இப்போ எங்களை போல காவிரி உரிமை மீட்பு போன்ற அமைப்புகள் கேட்டுட்டு இருக்கமே தவிர திமுக, அதிமுக அல்லது பெரிய கட்சிகள் இதில் கவனம் செலுத்துறதே கிடையாது. சரி சரி. அதெல்லாம் சௌகரியமாக போச்சு அவனுக்கு. சும்மா ஒரு நாம்கே வாசம் ஒன்று போட்டு ஒரு ஆள் ரிட்டையரான ஒரு அதிகாரியை எஸ்கே ஹல்தர்னு ஒருத்தர் தலைவராக போட்டுருவாங்க. அந்த ஆள் வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரியில் அந்த அமைச்சரவையில் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் தலைவராக இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறது மாதிரி போய் காவேரி ஆணையர் உன் சம்பளத்தை பழைய சம்பளம் இன்னும் கூடுதலாக வாங்கிக்க, பரிவாரங்கள்லாம் உண்டு, பியூன் பரிவாரங்கள் அது இது எல்லாம் உதவியாளர்கள் எல்லாம் இருக்கணும், சம்பளம் இந்த 4 மாநிலம் ஷேர் பண்ணி கொடுக்கணும், தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி, அந்த மாதிரி அந்த செலவுகளுக்கெல்லாம். அந்த போஸ்ட்டில் மோடி போட்டார் அவருடைய நண்பரை. ஏன்னா அவர் வந்து நடுநிலையாக இருக்க மாட்டார், மோடி சொல்கிறத கேட்கக்கூடிய ஆள். மோடி வந்து கர்நாடகத்து பக்கம் இருன்னு சொல்கிறதுனால ஒரு தடவை கூட சரியான தீர்ப்பு அந்த ஆள் கொடுக்கவே இல்லை. சும்மா சம்பிரதாயத்தை சொல்லுவான் தண்ணி விழுவு விடணும்னு, அதை விட்டாங்களான்னு கேட்க மாட்டான். அதை விடலைன்னு தமிழ்நாட்டு முதல் மந்திரியோ அதிகாரியும் கேட்க மாட்டாங்க. புரியுது புரியுது. அவங்க கேட்குறது ஒரு பக்கம் கேட்டோம். ஒரு மாதத்தைக்கு அவன் நடிகரை ஒருத்தரில் படிச்ச ஆள் இந்த ஹல்தர் அவன் கல்லான்னு வந்தபோது நாங்கள் கருப்பூடி காட்டினோம். கருப்பூடி காட்டி நம்ம தோழெல்லாம் கைதானாங்க. சரி. அந்த ஹல்தரை பற்றி இவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவனை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். புரியுது புரியுது. அவனை மாற்று வேறு ஆளை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருதலை பட்சமான ஆள் நடுநிலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க யாரும் திமுக, அதிமுக அரசு அதை கேட்கறது செய்கிறதே இல்லை. புரியுது புரியுது. அந்த ஆள் குறை சொல்லுவான். இப்போ எனக்கு உதாரணமாக 9 டிஎம்சி 9.4 டிஎம்சி என்ன தரணும். இப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா அவசியமாக ஒரு 7 டிஎம்சி 6 டிஎம்சின்னு சொல்லுவான். அந்த 6 டிஎம்சியும் அவன் தரமாட்டான் கர்நாடகாரன். அதை ஏன் தரலன்னு ஹல்தர் கேட்க மாட்டான். புரியுது புரியுது. ஹல்தர் ஏன் செயல்படுத்தலன்னு தமிழ்நாடு முதல் மந்திரி அரசியல்வாதி கேட்க மாட்டான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி முதன்னு ஒரு தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க. மேகதாட்டு அணைக்கு கர்நாடக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்து போட்டாங்க. அந்த தீர்மானத்தை நீங்கள் வந்து மோசடி தீர்மானம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. 27ஆம் தேதி அந்த தீர்மானத்தை எரித்து போராட்டம்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன மோசடி தோழர் அந்த தீர்மானத்தில் இருக்குது? இவங்க போட்டுக்கிறதானே அது வந்து இந்த மேகேதாட்டு அணை கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்கு ஒரு ட்ரிபியூனல் அமைங்கன்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு கேட்குது. சரி. மேகதாட்டு அணை கட்டக்கூடாது தானே எல்லாருடைய நிலைப்பாடு இது வரைக்கும். ஆமாம். கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு 2 நிலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கட்டக்கூடாதுன்னு தான் முடிவெடுக்கணும். ஏற்கனவே அதான் அது ஏதோ கட்ட வேண்டாங்கிறத 50%ஆகவும் கட்டலாங்கிறத 50%ஆகவும் பிரிச்சுட்டாங்க. இப்போ அது வந்து கர்நாடகாவுக்கு சாதகமால இருக்கு. அதான் சாதகமாக தான் பண்ணுறாங்க. ஓஹோ. அதை வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் அன்னைக்கு அந்த சட்டசபை நடந்தது பாருங்க, 19ஆம் தேதி. ஆமாம். சட்டப்பேரவை 19 தான் நடந்துச்சு. 19ஆம் தேதி இவர் விஜய், முதலமைச்சர் விஜய் வந்து தீர்மானம் படிக்கிறாரு. படித்து எல்லா கட்சியும் அதை ஆதரிக்கிறாங்க. திமுக எல்லாம் ஆதரிக்குது. கடைசியாக ஏற்கனவே ஆதரிச்செல்லாம் பேசினவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் திமுக உதயநிதி எழுந்திரிச்சு ஒரு முக்கியமான செய்தி விடுபட்டு போனது. எங்கள் அரசு 4/3/2026 அன்று இந்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு. இதுபோல் இதுக்கு அணை கட்டலாமா வேண்டாமாங்கிறதுக்கு மேகதாட்டு பற்றி தனியாக ஒரு ட்ரிபியூனல் போடணும், ஒரு தீர்ப்பாயம் அல்லது நடுவர் மன்றம் அது ஒன்று அமைக்கணும்னு இந்திய அரசை கேட்டுக்கிட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதுதான் சரியான தீர்வு, அதை இதில் சேர்க்கணும், நம்மளும் கேட்கணும். இப்போ அதாங்கிறார் அவர். யார்? உதயநிதி சொல்கிறார். கட்டணுமா வேணாமாங்கிறத கட்டணமா வேண்டாமா தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனி கோர்ட்டு போடுங்கிறார். தனி கோர்ட்டா ட்ரிபியூனல். அது திமுக போட்டுச்சு. திமுக எப்போன்னா அவங்க ஆட்சியில் தேர்தலில் சந்திச்சுட்டு இருக்கும்போதே 4/3/2026 அன்னைக்கு கடிதம் எழுதினாங்களாம் அதிகாரிகள். ஓஹோ. மார்ச் மாதம். நமக்கு என்ன ஏப்ரல் தேர்தல் இருந்துச்சுங்களா? ஆமாம் ஆமாம்.
மார்ச் மாதம் தேர்தல் பரபரப்பில் கடிதம் எழுதியிருக்காங்க. ம் இந்த இதுக்கு ஒரு தனியாக ட்ரிபியூனல் ஒன்று போடுங்க நடுவர் மன்றம், ம் அதில் வந்து கட்டலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு சொல்லட்டும் ம். அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இப்போ இதில் சேருங்க அப்படிங்கிறாரு சரி, உதயநிதி. ஓகே. 19ஆம் தேதி சட்டப்பேரவையில். ம் உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, நானும் இப்போ வந்து 26/5/2026 அன்னைக்கு புதுடெல்லியில் அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது, மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து இது மாதிரி ட்ரிபியூனல் போடணும்னு நானும் கேட்டேன் அப்படிங்கிறாரு. ஓஹோ. ம் நானும் கேட்டேன், அது சேர்க்க வேண்டியது தான், அது விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு படிக்கிறாரு. ம் இது மாதிரி ட்ரிபியூனல் போடுங்க, மேகதாடு கட்டுவது பற்றி முடிவு செய்யறதுக்கு ஒரு நடுவர் மன்றத்தை, தீர்ப்பாயத்தை வந்து இந்திய அரசு அமைக்க வேண்டும் என்று ஒரு பாரா சேர்க்குறாங்க. படிக்கிறார், அவரே படிக்கிறார். படிச்சுட்டு இதை ஏற்கனவே கொடுத்த தீர்மானத்தில் 4வது பாராவுக்கு அடுத்தாப்புல சேர்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. ஓஹோ. ம் விஜய் சொல்கிறார். ம் எல்லாம் கைதட்டி வரவேற்று எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, சேர்த்தாச்சு இதில். அப்போ இந்த இதில் வந்து இப்போ என்ன, முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, முற்றிலும் வேண்டாங்கிறதானே ஒரே நிலைப்பாடு தானே. அந்த நிலைப்பாட்டோடவே இவங்க இருந்திருக்கணும். இவங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்க, கட்டலாமா வேண்டாமான்னு முடிவு சொல்லுங்கள் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது தான் வந்திருக்காங்க. அப்போ கட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறது தான். விஜயும் ஸ்டாலினும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்க. ஓ, அதான் நீங்கள் ஒரு மோசடி அப்படின்னு சொல்கிறீங்க. அது மோசடி. இதுவரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம், இப்போ நீ வந்து அவங்க சொல்லட்டோங்கிறீங்க. ம் அப்படி இருந்தாக்க அது மோசடி தானே அப்படிங்கிறோம். அதனால் அது ஏன் அந்த நிலைக்கு வர்றீங்க? நாளைக்கு கட்டலான்னு சொல்லிட்டாக்க அதானே நம்ம நிலை இன்றைக்கி வந்து அவன் கட்டுறது என்னன்னாக்க, கர்நாடகத்தில் வந்து மிகை வெள்ளம் வருது பாருங்கள், அவங்க அணைகளில் தேக்க முடியாமல். ஆமாம், அதை தடுக்கிறது. அந்த வெள்ள தண்ணீரும் மேட்டூருக்கு வரக்கூடாது, அதுவும் ஒரு சொட்டு போகாமல் தடுத்தரணும் அப்படிங்கிறது தான் கடைசி எல்லையில் கொண்டாந்து மேக்கே தாட்டுங்கிற இடம். இந்த ஆடு தாண்டு காவேரி அடுத்து உள்ள, மேக்கேன்னா ஆடு, தாட்டுங்கிற தாண்டு கன்னடத்தில், வேறு ஒன்றும் இல்லை, ஆடு தாண்டு காவேரி. அந்த அதை தமிழக அரசு உட்பட எல்லாருமே அதை தவறாக தான் சொல்கிறாங்க. மேகதாது தாதுங்கிறாங்க. எல்லாம் ஹிந்துல எல்லாம் நல்லா மேக்கே தாட்டு தான் எழுதுறாங்க. இங்கிலீஷ் ஹிந்துவில் மேக்கே தாட்டுன்னு தான் டீ போட்டு தான் எழுதுறாங்க. இவங்க மேகதாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அங்கே பார்த்தோம், அந்த மேக்கே தாட்டுக்கே போய் பார்த்தோம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன சொல்கிறாங்க என்னென்னா, அவங்க மேக்கே தாட்டு தான் சொல்கிறாங்க. மேக்கேங்கிறது தான் அவங்க வந்து ஆடு சொல்கிறது, அவங்க ஆடுங்கிறது தான், தாட்டுங்கிறது தாண்டு. சரி அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து இது தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது. இதை எல்லாரும் சேர்ந்து எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம அப்போவே அன்றைக்கே கருத்து சொல்லி சொன்னோம். அப்புறம் கூட்டி பேசணும். இப்போ ஒருத்தரும் இப்போ எங்களுக்கு அப்போ தெரியாது இப்படி தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் வந்து அதை சரியாக பார்க்கல போல். இன்றைக்கி கூட ஏதோ எடப்பாடி பேச ஆரம்பித்து அதை பிரச்சனை வாக்குவாதம் அடிச்சு ஒருத்தர் இவங்க சிபிஎம் சிபிஐலாம் நாங்கள் அதை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டாங்க அந்த தீர்மானத்தை. சிபிஐ சண்முகம் வந்து அந்த பேராவை நீக்கிட்டு வச்சா நாங்களும் ஆதரிச்சு தான் வச்சுக்கோங்க, அந்த பேரா இருந்துச்சுனாக்க அந்த தீர்மானம் நாங்கள் ஆதரிக்கலன்னு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. மற்ற பாமகவில் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாரு. சரி, இந்த மாதிரி இது வந்து இதனுடைய பாதகத்தை உணர்ந்தவங்க எதுக்குறாங்க. அது கையாள போனவங்க வந்து திமுக, இப்போ விஜய் எல்லாம் கையாளாக தான் போயிருக்காங்க, அவங்க தெரியாமல் இல்லை. ஓ, திமுகவும் விஜயும் இந்த மேகத்தாட்டு சிக்கல்ல வந்து ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரே திட்டம். இது தமிழர்களுக்கு எதிரானது. இது திடீர்னு எப்படி இப்போ இவங்க திமுக கூட ரொம்ப நாளாக வந்து கர்நாடகத்துக்கு கையாளாக இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் ஆட்சி இருக்குதோ இல்லையோ கடைசி நேரத்தில் நம்ம ஒரு இதை முடிச்சுட்டு போயிடணும், மேகதாட்டு வந்து இல்லாமல் பண்ணிட்டு போயிடணும், கன்னடத்துக்கு சாதம் பண்ணிட்டு போயிடணும், மேகதாட்டை கட்டிடணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்தை கன்னட சகோதரர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அதை சொல்லியிருந்திருக்கலாம். இந்த இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு, ஒரு தம்பி விஜய் எப்படி ஒத்துக்கிட்டாரு? நம்ம 26ஆம் தேதி பேசிட்டு வந்துங்கிறாரு. ஒரு ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, அதுக்குள்ளே இதில் எப்படி ஒரு டிசிஷனுக்கு வந்தாருங்கிறேன். இது என்ன கண்டுபிடிச்சாரு, ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ள 15-20 நாளுக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உடனே ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வருவாரா காவிரி இஷ்யூவில்? அது சரி. அப்போ எனக்கு சந்தேகம் வந்து இந்திய அரசு தலையிட்டு இவங்களை ஏற்கனவே பேசி இது அணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கு. இல்லை, நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க வந்து இது கட்டிக்கிறலாம்னு சொல்லி நாங்க தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு விஜய்க்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்துருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விஜய்க்கும் திமுகவுக்குமே சொல்றேன். அழுத்தம் கொடுக்க வேண்டிய இல்லை திமுகவுக்கெல்லாம், அது அவங்க விருப்பம் தானே. அது சரி, கன்னடர்கள் கட்டுறதுல அது உங்களுக்கு நம்ம திமுக என்ன ஆட்சேபம் இருக்க போகுது? அது சரி, விவரம் புரியாம வேணா விஜய் எதுவும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், அப்புறம் விவரத்தை சொன்ன பிறகு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் என்ற யூகம், என்னுடைய யூகம் தான். அப்போ எப்படி நீங்க 15-20 நாள் இந்த முடிவுக்கு வரலாங்கிறேன். எவ்வளோ நாள் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, நீ 1.5 நாளுக்குள்ளார இந்த முடிவுக்கு எப்படி வந்த?
அது சரி, அது சரி, அப்போ ஒரு நோக்கம் இல்லாமல் வர முடியுமா? அது சரி. மேலிடத்து அழுத்தம் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? ஒன்று ஏதோ உனக்கு ஒரு நோக்கம் கன்னடனுக்கு சாதகமாக இருக்கணும், ம், இல்லை இந்திய அரசுடைய அழுத்தம் இருக்கணும். ம். தமிழர்களுக்கு பாதகம் வந்துடக்கூடாதுங்கிற உண்மையான எண்ணம் இருந்தாக்க அதெல்லாம் இப்போ வேணாம், எனக்கு ஒன்றும் புரியாது, இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும். போக போக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆமா, ஆமா. நான் மே 26ஆம் தேதி என்ன இப்போ அவருக்கு வந்த ம், மே 10 வர்றாரு, 15 நாளில் அங்கே போகிறாரு டெல்லிக்கு. ம். 26ஆம் தேதி காவேரி இவ்வளோ பெரிய பழைய பிரச்சனைக்கு மட்டும் சொல்லி வர்றாரு. அது சரி, அது சரி. அதுவும் இப்போ ட்ரிபியூனல் வந்து அது ஒரு இந்திய அரசு தான் அமைக்கிறது. ம். அவங்க பார்த்து ஆள் பார்த்து அமைச்சு இது மாதிரி இப்போ ஹல்தர மாதிரி ஒரு ஒரு காவேரி ஆளை மேலாண்மை போட்டு ஆணையம் நான் போட்டார்ல, ஆய்வுன்னு சொல்லி ஒரு கண் துடைப்பு முடிஞ்சா பண்ணி முடிஞ்சிட்டு போய் கதை முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். தமிழர்கள் வழக்கம் போல தமிழர்கள் கர்நாடகத்தில் ரசிகர்களா அப்படியே எடுத்த முடிவெல்லாம் சரின்னு இருக்க போகிறோம். கர்நாடகத்தில் பாஜக வளர்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும், அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், ஆமாம், இவங்களுக்கு பங்காளிகளுக்கு நன்மை செஞ்சது மாதிரி அமையும். ஆமாம். கர்நாடகத்தில் தோழர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்கு காவேரி பிரச்சனையை கை வைக்கிறாங்க கர்நாடகத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இதுவரைக்கும் உருவாகவே இல்லை. இது ஏதோ ஒரு டெல்டா மாவட்டங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரியே இது பார்க்கப்படுது. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னாக்க, ம், தமிழர்கள் நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு இல்லாத ரசிகர்களாகவும் ம். ஒரு சாய்ஞ்சர பக்கம் சாயிற கூட்டமாகவும் நம்ம மக்கள் இருக்கிறது தான் காரணம். டெல்டா மாவட்ட மக்கள் மட்டும் என்ன பெரிய போராட்டம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? அது சரி. ம், விவசாயிகள் போராட்டம் என்பது எனக்கு தெரிஞ்சு கடுமையாக நடந்தது அல்லது வெற்றி பெற்றது. அரசை அழுத்தம் கொடுத்து பணியை வச்சது வந்து நாராயணசாமி நாயுடு தலைமையில் இருந்த விவசாயிகள் சங்கம் தான். துப்பாக்கிச் சூடெல்லாம் நடந்து துப்பாக்கி பல பேர் செத்தாங்க. ஆமாம். முதன்னு 1972 துப்பாக்கி சூடு ம், கருணாநிதி ஆட்சியில் விவசாய சங்கம் போராடி, அப்போ சேலம் பகுதியிலே எங்கேயோ சாப்பிட்றாங்க. ம். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் துப்பாக்கி சூடு, ஆமாம். கடைசியாக ஜெயலலிதா ஆட்சியிலேயும் துப்பாக்கி சூடு வந்துச்சு. ம், ம். அதுக்குள்ளே ஒரு பெரிய இது வந்து மக்களுக்கு கிராமமாக விவசாய சங்கம் வந்துருச்சோன்னா பயந்தாங்க. அப்புறம் அந்த ஆளுங்க புரியுது. இந்த விவசாயிகளாம் ஓட்டு போட மாட்டாங்க ம், அப்படிங்கிறது தான். அப்புறம் இலவச மின்சாரம்லாம் கொண்டு வந்தது. ம், ம், ம். மின்சாரத்தில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை கடன் மின்சாரம்னு வந்துச்சு. சரிதான். இப்போ வந்து விழிப்புணர்வு இல்லாமல் ரசிக கூட்டமாகவும் ம், ஒரு கைதட்டிட்டு போகிற கூட்டம், மேனாமினிக்கு கூட்டமாகவும் மாஸ் தக்கம் வெகு மக்களில் கணிசமாக மாறிட்டாங்க. எல்லாரும் இல்லை, புரியுது, புரியுது. கணிசமானவங்க மாறிட்டாங்க. விசில் அடித்தா ரசிக்கிறது, தலையை கையை ஒரு ஸ்டைல் பண்ணால் ரசிக்கிறது, அது மாதிரியான ஒரு மேனாமினிக்கு அரசியல்வாதிகள் உருவானாங்க. மேனாமினிக்கு ரசிகர்களாக உண்டாயிட்டாங்க, மக்களுக்கு எடுத்துவிட்டாங்க புரியுது, அந்த புரியுது, அரசியல் வந்து. புரியுது. அதனால் துணிச்சலாக இதெல்லாம் செய்கிறாங்க அவங்க. தொடர்ந்து கடந்த பல சதாப்தங்களா தமிழ் தேசிய உணர்வை தமிழர்களுக்கு ஊட்டிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் உங்களை போன்றவர்கள்லாம் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியம் வந்து இந்த நிலப்பரப்பில் வேரூன்ற முடியலையே, என்ன காரணம்? வேரூன்ற முடியாததுக்கு நம்ம தரப்புலேயும் காரணம் இருக்குது, பகைவர்கள் சீர்குலைவாளர்கள் பகுதியிலையும் காரணங்கள் இருக்குது. இந்த தமிழ் மண்ணில் தான் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் இன உரிமை அரசியல் வந்து வெடித்து கிளம்புனது இங்கே தான், இந்தியாவிலேயே. சரி. இப்போ தமிழ் சங்கம்னு வச்சுக்கிட்டு இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அவங்க கட்சி மாநாட்டிலையும் 1920களில் அதுக்கு முன்னாடி 30களில் எல்லாம் இந்தியை பிரிட்டிஷ் அரசு வெள்ளைக்கார அரசு இந்தி கற்று தரணும், பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாயமாக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டே இருப்பாங்க. சரி. காங்கிரஸில் விடுதலைக்கு முன்னாடியே. அப்படி சொல்லும்போதெல்லாம் கண்டித்து இங்கே நம்ம தமிழ் புலவர் கூட்டம், நம்ம தமிழ் இலக்கியர்கள் இது மாதிரி கண்டித்து தீர்மானம் போடுவாங்க. சரி. மாநாடு இதெல்லாம் நடத்தி கண்டித்து போடுவாங்க. அப்படி பண்ணதில் தான் ஒரு பெரிய அளவுக்கு அங்கங்கே ஒரு மாநில மாநாடை நடத்திருக்காங்க. அப்புறம் இரண்டாவது மாநாடு பற்றிய செய்தி நமக்கு தெரியுது, முதல் மாநாடு தெரியல. ரெண்டாவது மாநாடு வந்து மாநில மாநாடு திருச்சியில் நடக்குது. சரி. அதில் வந்து அதுக்கு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமை தாங்கிறாரு, மறைமேலடியில் கலந்துக்கிறாரு, ஈவேரா வந்து முதல்ல அப்போ தான் கலக்கிறாரு. ஓஹோ. அப்போ வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, இந்தி திணிக்கக்கூடாதுங்கிறத பேசிட்டு இந்தியாவில் வந்து மொழி வழி மாநிலம் அமைக்கணும், அப்போ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு தனிநாடு வேண்டும் என்று தீர்மானம் போடுறாங்க. 37ல் என்னன்னா, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் அங்கே தான் கொடுக்குறாங்க முதல்ல. ஓஹோ. தமிழ் அறிஞர்கள் கொடுத்தது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. அப்போ இன்றைக்குள்ள ஆந்திரமும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் என்று ஒன்றாக இருந்தது. சரி. அதான் மொழி அடிப்படையில் அவங்களுக்கு தெலுங்கு தனியாக எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தீர்மானம். அந்த வகையில் அவங்க அதெல்லாம் தமிழ் தேசியம்தான். அப்படி தான் அது வந்தது, வளர்ந்தது. அதை ஈவேரா வந்து ஈடுபட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்துட்டு அவர் 38ல் முன்னெடுத்த ஒரு மாநாடு மறைமேலடிகள் தலைமையில் அது நடந்துச்சு சென்னை கடற்கரையில் 38 டிசம்பர் 11
பெரிய இது செப்டம்பர் 11 நினைக்கிறேன், செப்டம்பர் 11 பெரிய மாநாடு அது. சரி. அதுலேயும் அந்த தமிழ்நாடு தமிழருக்கு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அதுலேயும் போடுறாங்க. அதன் பிறகு ஈவேரா வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எல்லாரும் பச்சை குத்திங்கன்னு அறிக்கை கொடுக்குறாரு. வீடுகளில் தமிழ்நாடு ஆனால் தமிழர் முழக்கம் வச்சது தமிழர்கள் வைக்கிறாங்க. முழக்கம் சுந்தர தமிழர் பாரதியார் அதை வந்து போன்றவர்கள். எடுத்துக்கிட்டாரு. ஆ. கே.பி. விஸ்வநாதம், மரமலையடிகள். மறைமலடிகள், இது மாதிரி நாவலர் சுந்தர பாரதியார்லாம் காங்கிரஸ்லேயே முக்கியமான உறுப்பு வச்சவர். சரி சரி திருவிக மாநில தலைவராகவே இருந்தவர். சரி. அந்த தமிழ் இதில் கலந்துவார். புரியுது அது புரியுது. மாதிரி அவங்கெல்லாம் அது மாதிரி அதை வந்து இவர் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னாச்சுன்னா கடைசியில் 39 நீதி கட்சிக்காரங்க தோற்றுனா 37 எலெக்ஷனில் தோற்று கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போயிடுறோன்ட்டு இந்த கட்சியை நீதி கட்சியை ஈவேரா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஈவேராவுக்கு அந்த நீதி கட்சி வந்தால் நீதி கட்சினா பெரும்பாலும் தெலுங்கர் ஆதிக்க கட்சி. அது ஆமாம். ஆந்திரா தான் இங்கே இருந்துச்சுல்ல. அந்த பிப்புளி அரசர், பண்டகல் அரசர், இப்படிப்பட்ட ஆட்கள், இந்த முன்சாமி நாயுடு முதல் மந்திரியெல்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம கே நகரில் முன்சாமி சாலை இருக்குல்ல, முன்சாமி நாயுடு கொஞ்ச நாள் மந்திரியாக இருந்தார், முதல் மந்திரி. ஆமாம், ஆந்திராக்காரர். அதனால் அந்த கட்சி ஒரு கைக்கு வந்துருச்சோடனே தெளிவாக ஒரு அடிமனசில் இருந்த ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாடு தமிழர் இருக்கேங்கிறத திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாற்றுறாரு. புரியுது புரியுது புரியுது. 39 மாற்றுறாரு ஈவேரா. ஓஹோ. 37 39 மாற்றிடுறாரு. ஓஹோ. நம்ம கூட்டம் அதை ஒத்துக்குது. நம்ம ஒன்று சொல்கிறேன், அது ஒரு திசை இருப்புறாங்க அந்த தமிழறிஞர்கள். இப்போ நான் முன்னாடி இல்லாமல் இவர் கதாநாயகனாகிறார் ஈவேரா. அவர் சொல்கிறதா ஒரு போக்கு இப்போ எல்லாம் வந்து அப்படி போயிடுது கூட்டம் பூரா. தமிழறிஞர்கள்லாம் பின்னு தள்ளப்படுறாங்க. அப்புறம் அதில் மாப்போசி காங்கிரஸில் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை தமிழரசு கழகம்னு உருவாக்கி 40களிலேயே தமிழரசு கழகம்னு உருவாக்கி காங்கிரஸுக்குள்ளேயே அது ஒரு தொழிற்சங்கம் மாதிரி, அது ஒரு இலக்கிய சங்கம் மாதிரி நடத்திக்கிட்டு பல கோரிக்கைகளை அதை வைக்கிறார் அவர். அந்த 46 47 இந்த பொங்கல் கூட சொல்லுவாங்க, அவர் வந்து சுயநிர்ணய உள்ள தமிழ்நாடு வேணும், தனிநாடு, அந்த இந்த மாதிரி இருக்கணும். தனிநாடு இல்லை, அப்படி கூட்டரசா சோவியத் யூனியன் மாதிரி இந்தியாவை மாற்றுங்கிறது தான் அப்போ அவருடைய கோரிக்கை. சரி சரி. மனுவெல்லாம் கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டு இருப்பார். இது பண்ணுவார். அது கிளம்பிச்சு. அப்புறம் தமிழரசு கழகம்னு வச்சு ஒரு பெரிய கட்சியாக அவர் நடத்தினார். அதுக்கு இடையில் தனி தமிழ்நாடே வேணும்னு சீபா ஆதித்தனார் தொடங்கினார். நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தார். ஆமாம். இதெல்லாம் தேர்தலில் தோல்வி 62 படுதோல்வி அடைஞ்சு போச்சு ரெண்டும். தமிழர் கட்சி சீபா ஆதித்தனாரும் தோல்வி அடைஞ்சு ரெண்டும் என்ன பண்ணுதுனாக்கா திமுக எதிர்ப்பு முதன்மையாக வச்ச கட்சிகள் தான் அதெல்லாம். அப்படியே பரட்டி அடித்து இவர் 67 தேர்தலுக்கு முன்னாடியே தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் சேர்ந்துறாரு ஆதித்தனார். கட்சிக்காரங்களையும் சேருங்கன்னாரு. புரியுது புரியுது. இவர் வந்து திமுகவோட கூட்டணி அமைக்கிறார் மாப்போசி. சரி. இது மாதிரி நமக்கு ஒரு சீரழிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் சந்தித்து அதையெல்லாம் கெட்டோவர் பண்ணி செயல்படணுங்கிற உறுதியும் தெளிவும் அதுக்கான உத்திகளும் குறைவாக இருந்ததுனால நம்ம எடுத்து பின்னடைஞ்சு போகிறோம், தோற்று போகிறோம். அதுலேருந்து நம்ம படிப்பினையில் கற்றுக்கணும். அதனால் அதுலேருந்து நம்ம கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவோம், கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவோம்னு நம்ம சொல்லுவோம், தமிழ் தேசிய பேரியத்தில் சொல்லுவோம். அது மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம வந்து மக்களை சரி பண்ணி செயல்படணும். அப்படி இல்லாமல் தேர்தல் வெற்றியை மட்டுமே குறியாக வச்சு பண்ணிட முடியாது. புரியுது. தேர்தல் அமைப்பு தேவை நிச்சயமாக, அது ஒன்றுமா இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இன ஒடுக்குமுறை கடுமையாக நடக்கிற இடத்துல, மொழி ஒடுக்குமுறை நடக்கிற இடத்துல பக்கத்தில் நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு இந்தியா தான் பெருந்துணையாக இருந்திருக்கு ஈழத்தில். இதெல்லாம் பார்த்த பிறகு வந்து தேர்தல் வழியாக மட்டுமே ஒரு உண்மையான ஒரு தேசிய இயக்கத்தை கட்டிட முடியாது. வரம்பு இருக்குது அவங்களுக்கு. அந்த தேர்தலையும் நம்ம தமிழ் தேசிய இயக்கம் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சட்டசபை அதில் வந்து யார் அதுக்கு வந்து இந்திய அரசு நியமிக்கின்ற ஒரு அதிகாரியான ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டசபையில் நிறைவேற்றின ஒரு சட்டம் பெரும்பான்மை அடிப்படையில் இருந்தாலும் மசோதா என்பது சட்டமாகும். இல்லைன்னா சோதாவாக தான் நிற்காது. அதானே அர்த்தம் அது. அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கூட்டாட்சியில் உண்டா? இப்போ சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி இருக்குது. இப்படி நியமிக்க இப்படி ஒரு அதிகாரி தான் கையெழுத்து போட்டால் சட்டமாகும்னு நாங்கள் அந்த மாநில அரசில் வச்சுருக்கானா சட்டசபை? இல்லை. ஸோ இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது, யுஎஸ்ஏ இருக்குது. அங்கே இப்படி ஒரு நியமிக்கிற ஆளுநர் பதவி வச்சுருக்கானா? இல்லை. கனடா இருக்குது, ஒரு கூட்டாட்சி தான். ஜெர்மன் கூட்டாட்சி தான். அங்கெல்லாம் இப்படி ஒருத்தன் கையெழுத்து போடணும் நியமிக்கிற அதிகாரிங்கன்னு வச்சுருக்கான்னா, வெள்ளைக்காரன் வச்சான் அவன் இங்கிலாந்துலேருந்து நம்மளை ஆள்றதுக்கு அவன் தான் கையால் வச்சு பண்ணான். அப்போ டெல்லிக்காரன் வந்து நீ வைக்கிறன்னா என்ன அர்த்தம்? நீ எங்களை நீ ஆள்ற, வெள்ளைக்காரனுக்கு போல இந்திக்காரன் ஆள்ற, இங்கிலீஷ்காரனுக்கு போல ஹிந்திக்காரன் ஆள்றன்னு அர்த்தம். இந்த பதவி வச்சுருக்குற வெள்ளைக்கார உருவாக்குனது அந்த பதவி, ஆளுநர் பதவி. இந்த வெள்ளைக்காரன் இன்னொரு பதவி உருவாக்குனால கவர்னருடைய தலைவர் ஒருத்தர் டெல்லியில் வச்சுருந்தால கவர்னர் ஜெனரல், அந்த பதவி எங்கே? ராஜகோபாலாச்சாரியா. அது முதல் ஆள் இந்தியா விடுதலை. கடைசி ஆள் மவுண்ட் பேட்டன் பிரபு. சரி, அது வந்து நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் கொண்டு வந்தீங்கல்ல,
நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுறவர் குடியரசுத் தலைவர். உங்களுக்கு கவர்னர் ஜெனரல் பதவி, உங்களுக்கு ஆதிக்க பதவி, அடிமை காலனிய பதவி அது கூடாதுன்னு எடுத்துட்டீங்க வேணான்னு. எங்களுக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா ஐயா? அது சரி, இதையும்ல எடுத்துருக்கணும். இப்போ உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஆளுநர் பதவியையும் நீக்கியிருக்கணும். நீக்கிடணும்ல. இந்த விஷயத்தில் இல்லை, லிமிட்டுக்குள்ளே தான் சட்டசபையில் நீங்கள் செயல்பட முடியும், ஒரு வரம்புக்குள்ளே. ஆனால் இதையெல்லாம் சொல்லி இப்போ நீ இந்திய திணிக்கிறான். இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் சட்டசபையிலையும் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ்ங்கிறத வந்து நீராற்றல் துறைன்னு பேசிக்கிட்டு இருந்தால் மொழிவாக்கம் பண்ண முதல்ல. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இவங்க காலத்துலேயே மன்மோகன் சிங் காலத்திலே போட்டாங்க அதை. அது ஜல் சக்தின்னு சொல்லணும். அதை வந்து தமிழாக்கமோ இங்கிலீஷோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடாது. ஓஹோ. நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல்சக்தி தான் எழுதணும், தமிழில் எழுதினாலும் ஜல்சக்தி தான் எழுதணும். ஓஹோ. இப்போ இந்த ஆட்கள் பேசுவாங்க போல சட்டசபையிலேயே ஜல்சக்தி ஜல்சக்தின்னு பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். யாராக இருந்தாலும் அஃபீஷியல் அதுதான், அது அதிகாரப்பூர்வமானது. புரியுது. அப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கான். புரியுது. அப்போ எவ்வளவு இந்திய ஆதிக்கம் இந்திக்கு காலனியாக வச்சுருக்கான். புரியுது. ஒன்று இப்போ இந்த கனிம வளங்கள் இங்கே கிடைக்குதுன்னா அந்த கனிம வளத்தை அவன் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். மாநில அரசு அனுமதி கேட்கணுமெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் நெல் என்ன போடுறதுன்னா நம்ம அவன் சொல்கிறது தான் நெல் வைக்கணும். நெல் விலை அவன் வைக்கிற விலை தான். புரியுது. இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஒரு வரம்புக்கு மேலே போனால் ஒரு சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்கள் கையெழுத்து போடணும்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் சொல்லுமா கவர்னர் கையெழுத்து போட சொல்லி, நீதிபதி மாறினா சொல்ல மாட்டாங்க. சட்டத்தெல்லாம் மாற்றணும். அது சரி. உண்மையான கூட்டாட்சி எல்லாம் வேணும். இது உண்மையான கூட்டாட்சி இல்லை, உண்மையான கூட்டரசு உருவாக்கணும்லாம் கேட்கணும். அது சரி. அதை முதன்மைப்படுத்தி அதுக்கு உட்பட்டு அரசியல் நடத்தணும். அப்படி இல்லாத பொழுது நம்ம வந்து எளிதாக வந்து நம்ம போராட மாட்டோம், போராட்ட உணர்வு வராது. வந்து அவங்க வந்து ஒரு இந்த ரசிகர் அரசியல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கவர்ச்சி அரசியல், விஜய் வந்துட்டார் கவர்ச்சி அரசியலுங்கிறோம். இந்த கவர்ச்சி அரசியல் எங்கேருந்து வந்தது? திமுக இருந்தது. மைக்கு கவர்ச்சி, அவன் ஒலிபெருக்கி கவர்ச்சி, அழகாக அடுக்குமொழியில் பேசுகிறது, பொய் புரட்டை பேசுவது, நடத்த போகிறோமா செய்ய போகிறோமாங்கிறதெல்லாம் காலையில் அடித்து விட வேண்டியது, அறிவிச்சு விட்றது தான். சும்மா அடிக்கிறது, கிளப்பிட வேண்டியது அவனை. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுனாக்க இப்போ எங்களுக்கெல்லாம் இளைஞர்கள்னாங்க, ஐயா அப்பா அண்ணா அப்படி சொல்கிறாரு, அடைஞ்சே தீர்வாக இருப்பான்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு தான் நாங்களாம் நினைச்சோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5வது 6வதுலேருந்து திமுக நாளெலாம். சரி. அந்த பேச்சை கேட்கும்போது எடுத்து கேட்கும்போது எப்படி இருக்கும்? அது சரி. இப்படி பண்ண கூட்டம் அது. அழகாக பேசும், அழகாக பாலியல் விஷயங்களை அப்படி நைஸாக சொல்லிவிடும். நம்ம வீரத்தை பேசும், ராஜராஜ சோழனுடைய பெரும் வீரத்தை பேசும். தஞ்சாவூரில் கீழாலங்கத்தில் நெடுஞ்செழியன் பேசினார்னா, கீழாலங்கத்தில் ராஜராஜ சோழனின் குதிரை குளம்போசைகள் எனக்கு இன்னைக்கும் காதில் கேட்கிறது. அது நடந்த அந்த குதிரைகள் அணிவகுத்த தெருவில் நின்று தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படிம்பார். கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? அது சரி. நம்ம பட்டர், நம்ம வாழ்ந்த பரம்பரை. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்த அமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புகள் அளித்த சோழன் சொல்வீச்சு தொலைக்காட்சிக்கு, ஊடகத்திற்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். வணக்கம். வணக்கம் தோழர்.